இன்னும் 10 நாள் கழிச்சு தைப்பூசம் வரப்போது. முருகன் பிரசாதம் ஏதாவது வீட்டிலேயே செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த திணை பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தைப்பூசத்துக்கு தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த திணை பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அரைக்கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாயசத்துக்கு பருப்பு ஆட் பண்ண மாட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணிட்டு அதை நல்லா வடித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க திணையும் பருப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. திணை எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம குக் பண்ண திணையும் பருப்பும் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதிலே நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சி வச்சிருக்க பால் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா திணை பொங்கல் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். பாயசம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிட்டு நெய்யிலே வறுத்துட்டு பாயசத்தில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான திணை பாயசம் வீட்டிலே ரெடி ஆயிரும். நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.